இயேசுவில் பிரியமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் தவக்காலத்தின் முதல் ஞாயிறிலே இருக்கின்றோம். கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாவை, அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக, அந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுவதற்காக நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இன்று இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கும் செய்தி என்ன என்று அலசி பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், கடவுள் தொடக்க காலத்திலே நோவாவுடன் வாழ்ந்த மக்களை தண்டித்து விடுகிறார். அவர்களுடைய பாவங்களுக்காக அவர் தண்டிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தில் அவர்கள் செய்த பாவத்திற்குரிய கணக்கை தான் ஆண்டவர் தீர்த்து வைத்தார். அதுதான் நீதி. இருப்பினும் இறைவன் வருத்தப்படுகிறார், நான் ஏன் இவர்களை தண்டித்தேன் என்று. அதற்கு காரணம் அவருடைய அன்பு. அன்பின் பெருக்கினாலே இறைவன் நம்மை படைத்தார். அவருடைய அன்பு பிள்ளைகள் இப்படி நீதியாக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட்டு இறப்பது இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, எனினும் அவர்களுடைய கணக்கை இறைவன் அவர்கள் தலையிலே எழுதிவிட்டார். இன்று இரண்டாம் வாசகத்திலே நாம் கேட்டது போல, நாம் தொடர்ந்து இறைவன் நம்மை அன்பு செய்ய வேண்டும், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் பாவம் செய்து கொண்டே செல்கின்றோம். நாம் நீதியாக நடந்து கொள்ளவில்லை. எனவே நம்முடைய கணக்கை யார் பேரில் எழுதுவது? யார் நம்முடைய பாவ கணக்கை தீர்ப்பது? அதற்காக தான் ஆண்டவர் இயேசுவை உலகிலே இறைவன் அனுப்பி நம்முடைய பாவ கணக்கை எல்லாம் அவர் பேரிலே எழுதிவிட்டார். இறைமகன் இயேசுவும் நமக்காக பாடுபட்டு நம்முடைய பாவ கணக்கு அனைத்தையும் தீர்த்துவிட்டு நாம் இறைவனோடு மீண்டும் ஒப்புருவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே ஆண்டவர் இயேசுவிடம் நாம் வருகின்ற பொழுது அங்கு எந்த ஒரு கணக்கும் நமக்கு கேட்கறது கிடையாது, எந்த ஒரு நீதி தீர்ப்பும் நமக்கு கிடையாது. நமக்கு மன்னிப்பு மட்டும் இலவசமாக வழங்கப்படுகிறது. நமக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது, மீண்டும் நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறோம். எனவே ஆண்டவர் இயேசு வழியாக நமக்கு கிடைக்கின்ற இந்த மாபெரும் கொடையை நாம் பெற்றுக்கொள்ள மனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே நிறைய நேரங்களில் நமக்கு பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த இரக்கத்தின் அரியணையை நாம் நாடுவதே இல்லை. இப்போ திடீர்னு நம்முடைய ஆபரணங்களை நம்ம என்ன பண்ணுறோம்? அடகு வைக்கின்றோம். திடீர்னு அரசு என்ன செய்கிறது? தள்ளுபடி செய்து விடுகிறது. மகிழ்ச்சியோடு சென்று அந்த நகையை மீட்டு கொண்டு வருகிறோம் இல்லையா? இறைவன் நம்முடைய பாவ கணக்குகளை தள்ளுபடி செய்து விட்டார். நமக்கு உரிய அந்த கடவுளின் பிள்ளைகள் என்னும் அந்த மாட்சியை நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்து நாம் மீட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதே மகிழ்ச்சியோடு இரக்கத்தின் அரியணையை நாம் நாட வேண்டும். மீண்டும் நாம் புனிதமானவர்களாக நீதி உள்ளாக மாறுகிறோம். அது எப்பொழுது? பாவ சங்கீர்த்தனம் செய்கின்ற பொழுது நாம் மீண்டும் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆனால் அதே ஆர்வத்தோடு நாம் அந்த பாவ சங்கீர்த்தனத்தை நாடுகிறோமா என்றால் அது இல்லை, ஏதோ ஒரு தயக்கம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்திலே இந்த பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு இறைமகன் இயேசு நமக்கு கொடுக்கின்ற அந்த மன்னிப்பை, அந்த மீட்பின் அந்த முன்சுவியை நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் அந்த மீட்பை பெறுவதற்கு எல்லோரும் பெற்றுக்கொள்ளலாமா என்றால் அதற்கான தகுதி வேண்டும் நமக்கு. நாம் அந்த மீட்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான திடம், மன உறுதி நமக்கு வேண்டும். அதற்காக தான் நமக்கு சோதனைகள் வருகின்றன. சோதனைகள் உண்மையாகவே நம்மை வீழ்த்துவதற்காகவோ நம்மை அழிப்பதற்காகவோ வரவில்லை. இந்த நற்செய்தியிலே முதலிலே நாம் வாசிக்க கேட்டோம், தூயாவிதான் ஆண்டவர் இயேசுவை பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்கிறார். உண்மையில் தூயாவிதான் நமக்கு புனிதமாக வாழ கற்றுக் கொடுப்பவர். ஒரு ஆசிரியரே நம்மை சோதனைக்கு உட்படுத்துகிறார் பாருங்கள். ஏனென்றால் நம்முடைய தகுதியை நிரூபிப்பதற்காக. யாக்கோபு எழுதிய திருமுகத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். 1வது அதிகாரத்திலே, கடவுள் நமக்கு சோதனை வருவதெல்லாம் கடவுள் நமக்கென வைத்திருக்கக்கூடிய நிலைவாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களா என்று பார்ப்பதற்காகத்தான். அந்த உறுதி நமக்கு இருக்கிறதா என்று பார்ப்பதற்காகத்தான். எனவே சோதனைகளை குறித்த ஒரு எதிர்மறையான எண்ணத்தை நாம் விட்டுவிட வேண்டும். சோதனைகள் நம்மை திடப்படுத்துவதற்காகத்தான் வருகின்றன. அன்புக்குரியவர்களே, மேலும் பேதுரு எழுதிய திருமுகத்திலே அவர் அழகாக கூறுகிறார், சாதாரண பொன் அழிவுக்குரிய அந்த உலோகம் என்ன செய்கிறோம்? நாம் அதை தீயில் இட்டு அதோடைய தகுதியை உறுதி செய்கிறோம். நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எவ்வளோ மிகப்பெரிய அரிதான ஒன்று. நமக்கு
விண்ணக வாழ்வை தரக்கூடிய அந்த விசுவாசத்தை சோதனை என்னும் தீயில் தான் நாம் இட்டு நாம் உறுதி செய்கிறோம், அதை தகுதியாக்குகிறோம். எனவே சோதனை என்பது நமக்கு அவசியமாகிறது அன்புக்குரியவர்களே. மேலும் அந்த நற்செய்தியின் தொடக்கத்திலே நாம் தொடர்ந்து வாசித்தோம் என்றால், இந்த நற்செய்தியின் இறுதி பகுதிகளில் 3 வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலிலே நற்செய்தி என்னும் அந்த வார்த்தை இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கடவுளின் நற்செய்தி பறைசாற்றி கொண்டே வந்தார் என்று இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி என்னதான் நற்செய்தி என்று பார்த்தோம் என்றால், அந்த நற்செய்தியானது அமைதியின் நற்செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியின் முதல் பகுதியிலே ஆண்டவர் இயேசு பாலை நிலத்திலே இருக்கிறார். அங்கு வானதூதர்களும் இருக்கிறார்கள், மிருகங்களும் இருக்கின்றன. மனிதனுடைய குணத்திலே பார்க்கின்ற பொழுது மனிதனுக்குள்ளே வானதூதரும் இருக்கிறார்கள், மிருகமும் இருக்கிறது. மனிதனுக்குள்ளே தீமையும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது. அது இரண்டுக்கும் இடையேயான போரானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மனிதன் இதனால்தான் அமைதி இழந்தவனாக இருக்கிறான். ஆண்டவர் இயேசுவிடம் வருகின்ற பொழுது அந்த வானதூதரும் அந்த மிருகத்தையும் ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? ஒரே இடத்திலே அமைதியோடு இருக்க செய்கிறார். இங்கு பாருங்கள், ஆண்டவர் இயேசு விலங்குகளோடே இருக்கிறார். ஆனால் அந்த விலங்குகள் அவர் எதுவுமே செய்யவில்லை. இதே போல் மனிதனுக்குள்ளே பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவிடம் நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது மனிதனுக்குள்ளே அமைதி ஏற்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, எனவே ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த செய்தி ஒரு அமைதியின் நற்செய்தி. அது மட்டுமில்லை, ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த நற்செய்தியானது ஒரு உண்மையின் நற்செய்தி. இதுவரை கடவுளை யாருமே பார்த்ததில்லை. கடவுள் வானத்து இறைவாக்கினர் வழியாக பேசினார், பல வழிகளில் பேசினார். ஆனால் உண்மையான கடவுளை ஆண்டவர் இயேசு இந்த உலகு காட்ட வந்தார். உண்மையான கடவுளின் முகத்தை நாம் ஆண்டவர் இயேசுவில் கண்டு கொண்டோம். எனவே ஆண்டவர் இயேசு தரும் நற்செய்தி ஒரு உண்மையின் நற்செய்தியாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே. மேலும் ஆண்டவர் இயேசு தரும் நற்செய்தி ஒரு மீட்பின் நற்செய்தியாகவும் ஒரு முடிவில்லா வாழ்வு தரும் நற்செய்தியாகவும் இருக்கின்றன. மேலும் இன்னொரு வார்த்தையை பார்த்தோம் என்றால் மனமாற்றம். மனமாற்றம் என்ற வார்த்தை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனமாற்றம் என்றால் ஒரு மனிதன் ஒரு பாவத்தின் விளைவை நினைத்து வருத்தப்படுவது மட்டுமல்ல, அந்த பாவத்தின் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்க வேண்டும். இந்த பாவத்தை வெறுத்து முழுவதுமாக ஒதுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எழுத்தாளர் மோன்டேன் கூறுகிறார், ஒரு குழந்தைக்கு நாம் சொல்லிக் கொடுக்குறோம், நீ ஒழுக்கமுள்ளவனா இரு அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒழுக்கக்கேட்டை வெறுக்க கூட நம்ம சொல்லித்தர வேண்டும் என்று சொல்கிறார். இது ஒழுக்கக்கேடு, இதை நீ வெறுக்க வேண்டும் என்று குழந்தைக்கு நாம் சொல்லித்தர வேண்டுமாம். எனவே கிறிஸ்துவலாகிய நாம் பாவத்தின் விலைகளை நிறுத்து மன வருத்தப்படுகிறோம். ஆனால் பாவத்தை வெறுக்கிறோமா, வெறுத்து ஒதுக்கிறோம் என்றால் இல்லை. அப்படி செய்தோம் என்றால் மீண்டும் மீண்டும் நாம் பாவம் செய்ய மாட்டோம் இல்லையா? எனவே பாவத்தை வெறுக்க நாம் மனம் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. இறுதியாக நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்வது நம்பிக்கை. நம்பிக்கை என்பது என்னவென்றால் ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொள்வது, அவர் கொண்டு வந்த மீட்பில் நம்பிக்கை கொள்வது. அந்த நம்பிக்கை தான் நமக்கு உறவை ஏற்படுத்துகிறது இறைவனோடு. நாம் இந்த புனித வாழ்வுக்கான பயணத்தை தொடங்க உதவி செய்வதும் அந்த நம்பிக்கை தான். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பாடங்களை எடுத்துக்கொள்வோம். இந்த தவ காலத்திலே ஆண்டவர் இயேசு நம்மை கடவுளோடு ஆக்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நாம் கடவுளின் பிள்ளைகள் என்ற அந்த மாட்சி கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஏதோ ஒன்று நம்மை தயக்கப்படுத்தி பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல், கடவுளோடு ஒப்புரவாகாமல் ஏதோ ஒன்று நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்று நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. இந்த சிறப்பான இந்த அருளின் காலத்தை பயன்படுத்தி இறைவனோடு ஒப்புரவாகி நம்முடைய சகோதர சகோதரர்களோடும் மகிழ்ச்சியோடு வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலேயே தொடர்ந்து மன்றாடுவோம்.